தர்மம் என்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதனுடைய அவுட்லைனை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு சின்ன பையன் வீட்டில் மாறுவேட போட்டிக்காக தயாரித்து கொண்டிருக்கிறான். அவங்க டீச்சர்ஸ் எழுதி கொடுத்த இந்த டைலாகெல்லாம் அப்படி மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறான். ஐ எம் ஏ பேக்கர், ஐ எம் ஸோ ஸ்டார்விங், ஐ வாண்ட் டு ஈட், ப்ளீஸ் கிவ் மீ சம் ஃபுட் என்று சொல்லி டீச்சர்ஸ் கொடுத்த எல்லா டைலாக்கையும் மனப்பாடம் பண்ணி தயாராகி கொண்டிருக்கிறான். அவங்க அப்பா அவனை அழைச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு அவனை விட போகிறார். போகிற வழியில் போலீஸ் அவங்களை தடுத்து நிறுத்திடுறாங்க. வேகமாக வந்தாங்க, தவறான வழியில் வந்தாங்கன்னு சொல்லி அவங்களை தடுத்து நிறுத்தி விடுகிறார். அவங்க அப்பாவுக்கும் ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, காம்படிஷன் வேறு இருக்குது. அதனால் அந்த போலீஸ்காரர்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்கிறார். இந்த இடைப்பட்ட தருணத்தில் ஒரு பிச்சைக்காரர் அந்த சிறுவனோடு பேச வருகிறார். என்ன பண்ணுற? எங்கள் ஸ்கூலில் மாறுவேட போட்டி அப்படிங்கிறான். என்ன வேஷம்? பிச்சைக்கார வேஷம் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லி கொடுத்த அதே டைலாக சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அவங்க அப்பா பார்த்து கோபப்பட்டு அந்த பிச்சைக்காரனை அடித்து துரத்துறாரு. கூட சேர்ந்து போலீஸ்காரரும் அவரை அடித்து துரத்துறாங்க. ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த ஸ்டேஜில் பையன் மேலே ஏறுறான். டீச்சர் சொல்லி கொடுத்த அந்த டைலாக் எல்லாம் எதுவுமே சொல்லலை. அந்த பிச்சைக்காரன் சொல்லி கொடுத்த அந்த வசனத்தை அவன் சொல்கிறான். கால்நடையால் நடக்கிறேன், கஞ்சங்கிட்ட கேட்குறேன், உழைச்சி திஞ்ச வயசு இல்லை, உசிரமாக்கிய மனசு இல்லை, என்னை மட்டும் மறந்துட்டியே பிச்சைக்கார கடவுளை. அந்த சிறுவனுக்கு மாறுவேட போட்டியிலே பரிசு கிடைக்கிறது. ஆனால் அவனுடைய தந்தை அவமானத்தினால் தடை கொடுக்கிறார். சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் செய்தவற்றை எல்லாம் எனக்கே செய்தீர்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இப்படி அன்னை தெரசாவுடைய நினைவு நாளை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையின் வழியாக நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க ஆவலாக இருக்கின்றார். அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையிலிருந்து 3 சிந்தனைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் சிந்தனை, கால் வித்தினிய கால். அன்னை தெரசா அழைக்கப்பட்டது லொரேட்டோ சபையிலே ஒரு கன்னியராக வாழ அழைக்கப்பட்டார். ஒரு ஆசிரிய பணியானது அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவருடைய வாழ்க்கை தடம் மாறுகிறது. அழைத்தலுக்குள் ஒரு புதியதொரு அழைத்தலை பெற்றுக்கொள்கிறார். என்னுடைய வாழ்க்கை வெறும் கண்ணீராக வாழ்வது மட்டுமல்ல, மாறாக கைவிடப்பட்டவர்களுக்கும் அனாதைகளுக்கும் குறிப்பாக யாரும் இல்லாத நோயாளிகளுக்கும் தான் என்று சொல்லி புதியதாக அன்பின் பணியாளர்கள் சபையை ஆரம்பிக்கின்றார். இவ்வாறு தன்னுடைய அழைத்தலுக்குள் அழைத்தலை அவர் கண்டுகொள்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் அழைத்தலுக்குள் அழைத்தல் ஒன்று இருக்கும். அதை நீங்களும் நானும் கண்டு கொண்டிருக்கிறோமா? பொதுநிலையினராகவோ அல்லது குருத்துவமாகத்திலோ நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அழைத்தலுக்குள் எப்படிப்பட்ட இன்னொரு அழைப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது, அதர் சென்டர்னஸ். பிறரை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். இதுவரைக்கும் சுயநலமாக சுய ஆதாயத்திற்காக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அன்னை தெரசா பிறரை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை வாழுகிறார். எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன பிடிக்கல, என்னுடைய விருப்பம் என்ன, என்னுடைய வெறுப்பு என்ன என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்றவர்களுக்கு எது நன்மையை கொடுக்கும், மற்றவருடைய வாழ்க்கையிலே எது உகந்ததாக இருக்கும் என்று சொல்லி பிறரை மையப்படுத்தி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரு அழகான உதாரணம் அன்னை தெரசா. இந்த கைவிடப்பட்டவர்களுக்காக எப்பொழுது அன்னை ஒரு மனிதனிடம் பிச்சை கேட்கிறார். அந்த மனிதர் கரங்களை காரி துப்புகிறார். அப்பொழுது அன்னை தெரசா சொன்ன பதில், இது எனக்கு கொடுத்துட்டீங்க, என்னை நம்பிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கள் என்று சொல்லி பிறரை மையப்படுத்தி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எத்தனை நாட்கள் நான் சுயநலமாக எனது குடும்பம், எனது கணவர், எனது மனைவி, என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை வட்டத்திலிருந்து வெளியே வந்து பிறரை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம். மூன்றாவது, ஆக்ட் ஆஃப் லவ். எந்த ஒரு கருத்தும் எந்த ஒரு சிந்தனையும் கருத்தளவிலே நின்று விட்டாலோ அல்லது சிந்தனை அளவிலே நின்று விட்டாலோ அது பிரயோஜனமே இல்லை. மாறாக அது எப்பொழுது செயலாக்கத்திற்கு வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த கருத்தும் அந்த சிந்தனையும் பயன் தரும். அன்னை தெரசா வெறும் பேச்சு மட்டும் பேசவில்லை, மாறாக செயலிலே அதை காட்டினார்.
இந்த உலகத்தை நீங்கள் மாற்ற விரும்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வீட்டிற்கு சென்று முதலில் அந்த அன்பை உங்கள் குடும்பத்திலிருந்து தொடங்குங்கள் என்கின்றார். எனவே மற்றவர்களை மாற்ற விரும்பினால் முதலில் நாம் மாற முயற்சி செய்வோம். அந்த மாற்றம் முதலில் நம்மிடம் தொடங்கட்டும். வெறும் வார்த்தை அளவில் நின்று விடாமல், வெறும் சிந்தனை அளவில் நின்று விடாமல் செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வார்த்தைகளுக்கும் சிந்தனைகளுக்கும் உயிரோட்டத்தை கொடுப்போம். கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.